பொண்ணோட பேரு மலாலா. பாகிஸ்தான்ல பிறக்குறாங்க. ஸ்வாட் வேலின்னு ஒரு சின்ன டவுன்ல அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா தாலிபன் அவங்கள கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. மலாலாவோட அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர். மலாலாவுக்கும் படிப்புனா ரொம்ப பிடிக்கும். பட் தாலிபன் கண்ட்ரோல் எடுத்ததுனால அங்க இருக்கிற எந்த கேர்ள்ஸ்க்கும் எஜுகேஷன் இல்லைன்னு சொல்லி டோட்டலா பேன் பண்றாங்க. ஆனா மலாலா சைலண்டா இல்லை. அவங்க சீக்கிரட்டா பிபிசிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர் எழுதும்போது அவங்களோட வயசு வெறும் 11 தான். முதல் ஒரு சின்ன குரல் எஜுகேஷனுக்காக சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக கேட்கப்படுது. அவ்வளோ ரீச் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2012 மலாலா 15 இயர்ஸில் இருக்கும்போது தாலிபன் டெரரிஸ்ட் அவங்க தலையிலேயே சொல்கிறாங்க. எல்லாரும் நினச்சாங்க மலாலா அவ்வளோதானே. பட் அவங்க அதிலிருந்து திரும்ப மீண்டு வந்தாங்க. மீண்டு வந்தது மட்டும் இல்லாமல் கரேஜஸாக திருப்பி எஜுகேஷனுக்காக அவங்க குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னது என்ன தெரியுமா? 1 child, 1 teacher, 1 book, 1 pen can change the world சொன்னாங்க. 2014 மலாலா யங்கஸ்ட் நோபல் பீஸ் ஆஃப் ப்ரைஸ் வின்னர் ஆனாங்க. இப்போ மலாலா ஃபன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு லேக்ஸ் ஆஃப் கேர்ள்ஸுக்கு இப்போ எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. மலாலாவோட லைஃப் நமக்கு சொல்றது, என்ன நடந்தாலும் நம்ம கரேஜை மட்டும் விட்டுறக்கூடாது. ஸ்டாண்ட் அப், ஃபைட் அண்ட் ஸ்பீக் ஃபார் வாட் யூ பிலீவ் இன். தேங்க்யூ.